எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது மைசூர் மசால் தோசை. அதுக்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு நம்ம அந்த மசாலா செஞ்சுக்கலாம். தோசை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. மசாலாக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். ஒரு வெங்காயம், கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய், 1 இன்ச் இஞ்சி, கருவேப்பிலை, உருளைக்கிழங்க வேக வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து மசிச்சுக்கோங்க, இல்லாட்டி தண்ணியாக இருக்கும். மஞ்சள் தூள், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு, சீரகம், ரெட் சட்னி. இந்த சட்னி தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணி அது மேலே தான் மசாலா வைக்கணும். இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு, பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, நான் சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை போட்டிருக்கேன். அடுத்து வெங்காயம் ஓரளவு வதக்கிக்கணும். இதில் இஞ்சி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன், ஒரு கிளறிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. அடுத்து உருளைக்கிழங்கு சேர்த்துருங்க, இது கிளறிக்கோங்க, நல்லா கிளறிக்கோங்க. இதில் கொத்தமல்லியை சேர்த்துருங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் தோசையில் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தோசைகள் காஞ்சிருச்சு. தோசை ஊற்றிக்கிறேன் நல்லா மெலிசா. தோசை மாவு எப்படி அரைக்கணும்னு போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அது மாதிரியே அரைங்க, அப்போ தான் நல்லா கோல்டன் ப்ரௌனில் மொறுன்னு இருக்கும். தோசை ஊற்றி சென்டரில் கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன். சட்னியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன், நல்லா வாசம் வருது. இது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசியலையும் வச்சிடலாம். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இது நல்லா அந்த தோசை நல்லா ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் ஒரு சைடு தான் அதை வேக வைக்க போகிறோம். நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். தோசை ரெடி ஆயிடுச்சு, நல்ல வாசமாக இருக்குது. தோசை ரெடி ஆயிடுச்சு, பாருங்கள், பார்க்கவே அழகாக கிறிஸ்பியாக இருக்குது. தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், செம்மையாக இருக்குது. தேங்க்யூ.